எக்ஸல் 365ல லெட்டுங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்ப்போம். எல்இடி லெட்டுங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா, குவான்டிட்டி கொடுத்துருக்கேன் 5 குவான்டிட்டி, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து 25ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை, அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இது சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சோம். இதையே லெட்டுங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட்டுங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு எல்இடின்னு சொல்லி கொடுங்க. லெட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. நேம்ங்கிறது ஏதோ ஒரு வேரியபிள் நேம். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அமௌண்ட்டு. அப்போ நம்ம அமௌண்ட்டுனே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட்னே கொடுத்துக்கலாம். அது ஒரு வேரியபிள் நேம். இந்த அமௌண்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணணும். எப்படி? அந்த குவான்டிட்டியும் ப்ரைஸையும். அப்போ இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணீங்க. A2 ஸ்டாரு B2ன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு என்ன ரிசல்ட் வேணும்? அந்த வேரியபிள் நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அமௌண்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் நேம். அந்த அமௌண்ட்டுக்கு எப்படி வரணும்? இந்த A2ஐயும் B2ஐயும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த அமௌண்ட் தான் திருப்பி வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம் ரிசல்ட் வர்றதுக்கு. அந்த அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி லெட் ஃபங்க்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல அதே ஃபார்முலா வச்சு தான் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல நீங்க 1000 ருபீஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஜாமான் ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க. அங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 10% போடுறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% ஜிஎஸ்டி போடுறாங்க. அதை வந்து எப்படி லெட் ஃபங்க்ஷன் மூலம் கண்டுபிடிக்கிறேன்? இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆன்சர் வரணும். இப்போ இந்த 1000ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. அதுக்கு வந்து 10% ஜிஎஸ்டி போடுறாங்க. 10% ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து கடையில் கட்டுற மாதிரி இருக்கும்? அதுக்கு வந்து லெட் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது? ஈக்குவல் டு கொடுத்துங்க. லெட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. லெட்டு கொடுத்தோன்னே ஏதோ ஒரு வேரியபிள் நேம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போனோம்? டோட்டல் அமௌண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு டோட்டுன்னே வச்சுங்களேன். டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போதைக்கு இங்கே அமௌண்ட் என்ன இருக்குது? இதுதான், இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க. டோட்டல்னு சொல்லி கொடுத்துட்டேன். அங்கே தான் ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். A5ங்கிறது அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிருக்கு. அதுக்கடுத்து ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறதுல ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டின்னு கொடுத்துங்க. அது ஒரு வேரியபிள் நேம். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்டிக்கு என்ன கால்குலேஷன்? அப்போ என்ன செய்யணும்? இந்த அமௌண்ட்டை 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாரு 10%. ஓகேங்களா? 10% ஸ்டாரு 10%. அப்போ என்ன செய்யும்? இந்த 1000ஐயும் அந்த 10%ஐயும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் எங்கே வச்சுக்கோம்? ஜிஎஸ்டியில் வச்சிருக்கோம். ஆல்ரெடி டோட்டலில் என்ன இருக்கு? A5 வந்திருக்கு. A5னா டோட்டலில் வந்து ஒரு 1000 ஒரு அமௌண்ட் இருக்கு. ஜிஎஸ்டியில் வந்து 1000ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஜிஎஸ்டியில் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? இந்த டோட்டையும் ஜிஎஸ்டியும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல ஜிஎஸ்டி ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு டோட்டு ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? லெட்டுங்கிற ஒரு ஃபார்முலா. அதில் டோட்டுங்கிற ஒரு வேரியபிள். அந்த டோட்டலை பற்றி என்ன இருக்குன்னா A5ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. A5ல என்ன வச்சிருக்கோம்? 1000. இப்போ 1000ங்கிறது தான் டோட்டலில் சேவ் ஆகிருக்கு. ஒரு வேரியபிள் நேமில் 1000ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து ஜிஎஸ்டின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறோம். அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 1000ஐயும் 10%ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிருக்கு? ஜிஎஸ்டியில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ரெண்டையும் வந்து சம் பண்ணுறோம். டோட்டல் ப்ளஸ் ஜிஎஸ்டி சம் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வரும். இப்போ 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கீங்க. 10% ஜிஎஸ்டினா ஒரு 100 ரூபா. மொத்தம் 1100 நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.